நான் ப்ரொடியூசர் ஆனது வந்து கமல் சார் வந்து என்ன மருதநாயகம் வந்து அது இப்போ போஸ்ட்போன் பண்ணுறோம். படையப்பா பார்ட் 2 வந்து பண்ணோன்னா நீங்கள் ரஜினி சாரை தான் கேட்கணும். ஏன்னா அவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பிஸ்தா பார்ட் 2 அண்டு பஞ்சதந்திரம் பார்ட் 2 வந்து ஒரு ஸ்டோரி லைன் ரெடியாக இருக்கு. ஆடியன்ஸ் வந்து KS ரவிக்குமார் இவர் தானே ப்ரொடியூசரு, இதை பற்றி காமெடி பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு சலசலப்பு வந்துச்சுன்னா அந்த அபய் ஷண்மிகில் அந்த ஜெமினி சார் கேரக்டர் இவர் தான் பண்ண வேண்டியது முதல்ல. ஓ மை காட், ஜெமினி சார்லாம் வழிவார் என்ன ஷண்முகி அப்படிலாம் கெஞ்ச நினச்சேன். அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் வந்து இந்த பழி வாங்கக்கூடான்னு சொல்லிட்டு அவளை தன்னை தானே சுட்டுட்டு சாகிற மாதிரி. நம்ம ட்ரெண்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம கூட இங்க யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு மல்டி டேலண்டட் செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு ஆக்டரா, டைரக்டரா, ப்ரொடியூசரா இன்னும் சக்சஸ்ஃபுல்லா வந்து நம்ம இண்டஸ்ட்ரியவே வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், தளபதினு எல்லாரும் வச்சு சூப்பர் ஹிட்ஸ் கொடுத்திருக்காரு. ஹி இஸ் none other than our director KS ரவிக்குமார் சார். வெல்கம் டு மை ஷோ சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ எனக்கு வந்து இந்த படத்தை பார்த்த உடனே why he chosen to produce. இப்போ வந்து நீங்க நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கீங்க தமிழ் சினிமால. ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான மெயின் ரீசன் என்ன? அதாவது நண்பருக்காகவா இல்ல விஜய் கணேஷ்காகவா, என்ன ரீசன்? இல்ல, இது வந்து என்னோட அசிஸ்டன்ஸை வச்சு படம் பண்றதுன்றது அது வந்து இந்த கூகுள் கூட்டுப்பால ஆரம்பிச்சது. பட் நான் ப்ரொடியூசர் ஆனது வந்து கமல் சார் வந்து என்ன இந்த மருதநாயகம் வந்து அது இப்போ போஸ்ட்போன் பண்றோம், அதனால நான் ஒரு படம் டைரக்ட் பண்றேன், நீங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணுங்க. நான் டைரக்ட் பண்ற படத்துல நானே ப்ரொடியூஸ் பண்றேன், அதை முடிச்ச உடனே நீங்க பண்ற படம் அது ப்ரொடியூசர் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஏன் நீங்களே பண்ணிடக்கூடாது அப்படின்னாரு. அதுதான் தெனாலி. அவர் பண்ண படம் தான் ஹேராம். இப்படி நான் என்ன ப்ரொடியூசர் ஆக்குனது வந்து இது கமல் சாரு. அதுக்கப்புறம் நான் பிஸியாகவே இருந்தேன், டைரக்ஷனில் பிஸியாகவே இருக்கும்போது 2 வேலையும் பார்த்துட்டு இருக்க முடியல. ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்ணணும், கணக்கு பார்க்கணும். அது எனக்கு கணக்கு பார்க்கறது பெரிய பிரச்சனையே கிடையாது எனக்கு. ஏன்னா எனக்கு ஏற்கனவே நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது டெய்லி செக் பண்ணி கையெழுத்து போட்டால் தான் சௌத்ரி சார்லாம் வந்து அது பில் பாஸ் பண்ணுவார். அந்த மாதிரி அதனால அது பிரச்சனை இல்லை. பட் ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்ணோம், இந்த ஏரியா சேல்ஸ் என்னாச்சு, அது என்னாச்சுன்னா எல்லாத்துக்கும் தேனை பண்ணி வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஒரு இதுவாக இருந்தது, நான் இப்போ விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எப்பாவது கேப்பில் பண்ணலான்னு பார்த்தா நம்ம போய் ஆர்டிஸ்ட் கிட்ட டேட்ஸ் கேட்கணும், அது ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது. சிலலாம் விட்டேன். கடைசியில் எனக்கு வந்து இந்த கோவிடுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு படம் நடிக்கணும் சார். இப்போ நடிக்கிறது எனக்கு ப்ரொஃபஷன் ஆகிடுச்சு. இப்போது ஒரு ரீசெண்ட் டேஸ்லன்னா ஒரு 4-5 இயர்ஸாக எனக்கு ஒரு படம் வந்து காமிச்சு நீங்கள் தான் நடிக்கணும்னாங்க. சரின்னு அதை பார்த்தேன். அதுதான் ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன். அந்த ப்ரொடியூசர் சரியா வரல அப்படின்றதுனால இவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, டல் ஆயிட்டாங்க. என்னோட அசிஸ்டன்ஸ் 10 வருஷமா என்கிட்ட இருக்காங்க. ஸோ அதனால நான் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா வந்து விக்ரமன் சார் வந்து அதுக்கு முன்னாடியே அவருடைய பையன் வந்து ஹீரோ ஆகணும், நடிக்கணும் அப்படின்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தார். அவனுக்காக அவர் கதைகள்லாம் கேட்க ஆரம்பித்தார். 2-3 கதைகள் என்கிட்ட காமிச்சு, நீங்கள் வந்து அந்த சௌத்ரி சாருக்கு சொல்லுங்கள், இல்லை அந்த ப்ரொடியூசருக்கு சொல்லுங்கள், நீங்கள் கதை கேட்டுட்டு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள், அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ இப்போ நான் இது படம் பண்ணிட்டதுக்கப்புறமா அவர் நானே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார். மறுபடியும் நீங்கள் நல்ல கதை பட்ஜெட் படமாக இருந்தால் அனுப்புங்க, நானே கேட்குறேன் கதைன்னு ஒரு கதையை கேட்டு செலக்ட் பண்ணி, அப்போ கோவிடு லாக்டவுன்னால ஒரு 1.5 to 2 years நம்ம ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஷன்லாம் பண்ணி அந்த டைரக்டருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் பூஜைக்கு 4 நாளைக்கு முன்னாடி போயிட்டான்னா ஊருக்கு போயிட்டான். அவன் நல்லா இருக்கான், ஊருக்கு போயிட்டான். அவனுக்கு தலைவலி இருந்துச்சு. அது என்னன்னு புதுசாக பண்ணுறமே அந்த டென்ஷனா என்னன்னு தெரியல. பட் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி ஸ்க்ரீன் பிளேல நானும் உட்காந்து, விக்ரமன் சாரை உட்காந்து, நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் உட்காந்து நல்ல நெரேஷன்லாம் நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அந்த படத்தில் நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் டெக்னீஷியன்ஸுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. 4 நாள் பூஜை டைரக்டர் நிறைய பேரை கூப்பிட்டாரு. அப்படி பண்ணதுக்கப்புறம் அவன் போனதுக்கப்புறம் ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. அது நான் இமீடியட்டாக முடிவு பண்ணுறவன். நான் ஸ்பாட்லேயே டைரக்ஷன் பண்ணும்போதே இது இல்லைன்னா சரி ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு யோசிப்பேன். டக்குன்னு யோசித்து அதை மாற்றிட்டு பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு நிற்கக்கூடாது வேலை. அது மாதிரி இதுவும் வந்து எதுக்கு சார் இதுக்கு போய் அப்செட் ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு, இல்லை கனிஷ்கா நினச்சேன்னா கனிஷ்கா கூப்பிட்டு சமாதானப்படுத்தி இது பண்ணி நம்ம மறுபடியும் கதை கேட்கலாம் சார், நான் பண்ண சொன்னேன் என்ன நானே பண்ணுறேன்,
டைரக்ஷன் நானே பண்றேன். இல்லைன்னா நம்ம அசிஸ்டன்ட்ஸ் இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள பண்ண சொல்றேன்னு சொல்லி. அப்படி கதைகள் கேட்டு இது பண்ணதுதான். ஓகே. ஸோ இது எல்லாமே அமையும் அப்படின்னு ம். சொல்லுவோம். அமையறதுன்னு சொல்லுவோம். ஓகே. அது மாரி அமைஞ்சுது. ஸோ சரியான நேரத்துல அமைஞ்சதுனால நீங்களே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ எப்பயுமே பொதுவா சொல்லுவாங்க, நம்ம வந்து நம்மளுடைய வெற்றி விட நம்மளுடைய சிஷ்யர்கள் வெற்றி வந்து நமக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும்னு. அந்த வகையில நெறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ நீங்க டைரக்டர் ஆக்கியிருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த படத்துல டைரக்டரா வொர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? நல்லா வந்திருக்கா படம்? சூப்பரா வந்திருக்கு. நெறைய டைரக்டர்ஸ் நான் டைரக்டர் ஆக்கல. கூகுள் குட்டுப்பால 2 பேரு, இதுல 2 பேரு. ம். ரிட்டயர்களா தான் நான் இது பண்ணேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் டைரக்டர் ஆயிருக்காங்க. யா. நான் டைரக்டர் ஆக்கல. ஓகே. அவங்க என்கிட்ட இருந்து போயிட்டு நெறைய பேர் உங்ககிட்ட இருந்து டைரக்டர் ஆயிருக்காங்க. கத்துக்கிட்டது தானே சார்? ஆமா அது வேற. பட் அவங்களுடைய முயற்சியில, யா. அவங்களுடைய டேஸ்ட்ல தான் சேரன், ரமேஷ் கண்ணா, நெறைய பேர் ஈரோடு சௌந்தரர், அப்புறம் முருகேஷ், அருண் பிரபு, ஓகே. இந்த மாரி நெறைய பேரு அவங்கவங்க முயற்சியில தான் அவங்கவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஓகே. அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுது தான். பட் நம்ம படத்துல நம்ம டைரக்டர் ஆகாதவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தவங்க 10 வருஷமா இருக்காங்களேன்னு சொல்லி ம். இவங்கள இது பண்ணேன். ஏன்னா இவங்களுக்கு வேலை தெரியும்னு எனக்கு தெரியும். ஓகே. அதனால அவங்கள வச்சு பண்ணோம். அவ்வளவுதான். ஸோ ஹிட் லிஸ்ட் இந்த படத்துக்கு பின்னணியில இருந்த கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் டீம் தேவை, டெக்னீஷியன்ஸ் தேவை. அப்பதான் இந்த படம் வந்து இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ரிலீஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு பின்னாடி இருக்க டெக்னீஷியன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். டெக்னீஷியன்ஸ் யாரு? என்னோட அசிஸ்டன்ஸ் தான். அப்ப மியூசிக் வந்து நம்ம சத்யா. யா. ஆக்சுவலா அந்த சத்யான்னு இவங்க சொன்னாங்க. ம். நான் வந்து அந்த படத்துல ஜிப்ரான்னு சொன்னாங்க. ஜிப்ரானை கூட்டு வாங்கப்பான்னு சொல்லி அவரோட பேசிட்டு நீங்க இது ஓகே. பண்ணிட்டேன். நான் அந்த படத்துல நடிச்சா கூட நான் வந்து செலக்ட் பண்ணல. சரி. டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாமே அந்த டைரக்டர்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஓ. ஸோ இந்த படத்துக்கு அதே மாதிரி தான் சத்யான்றவர் வந்தாரு. நான் அதுக்கு முன்னாடி அவரை பத்தி கேள்விப்பட்டதும் ம். இல்ல பெருசா எனக்கு பரிச்சயமா இல்ல. ஏதோ கேள்விப்பட்டிருப்பேன், பாட்டு கேட்டிருப்பேன். ஓகே. இவங்க ரொம்ப அசிஸ்டன்ஸ் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் படம் பார்த்தா ரீதி கடைங்களாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சாங்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே அனுப்புவாங்க எனக்கு. ஓகே. ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு ட்ரெண்டியாவும் இருக்கு. மியூசிக் வந்து நல்ல என்ன வைபிங்கா. சொல்றாங்க? ஆமா. நல்ல வைப்போட இன்னைக்கு ட்ரெண்டுக்கே பண்றாரு அவரு. ஓகே. அவரு சத்யான்றவரு. அப்புறம் பார்த்தா தான் நெறைய பேர் தெரியுது. சத்யா சார் அப்புறம் தான் அவர் தான் சார் பண்ணாரு. ம். பார்த்திபன் ஏதோ சொன்னாரு. ஓகே. வேற இன்னொருத்தர் கூட சமுத்திரக்கனியா? ம். சமுத்திரக்கனி வினோதய சித்தம். ம். அந்த படத்துல அவரு தான் மியூசிக் அப்டின்னாரு. ஸோ அது என்னுடைய ஃபேமஸ் ஆயிருக்காரு. எனக்கு தெரியல. இப்ப பரிச்சயம் ஆயிட்டாரு உங்களுக்கும். ஆமா, ஆமா. ஸோ நல்ல நல்ல பிரமாதமா பண்ணியிருக்காரு. என்ன அதுலன்னா டெடிகேஷன் டு த கோர். யா. அதாவது மியூசிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட்ஸ் கிட்ட குடுத்துருவாங்க. அதெல்லாம் வேவ் எல்லாம் கரெக்ட்டா ம். மேட்ச் பண்ணி அனுப்பிச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த மிக்ஸிங் எல்லாம் அனுப்பிச்சிருவாங்க அப்புறம். ம். இவரு ஃபைனல் மிக்ஸிங் வரைக்கும் உட்காந்து இந்த இடத்துல மியூசிக் கேட்கல, அந்த இடத்துல கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏத்திருக்காரு. ஆமா. நான் இவங்கள திட்டினேன், டேய் அவரு மியூசிக் ஏத்திட்டு போயிடுவாரு. டயலாக் கேட்காம போயிட போகுது. ஓகே. எஃபெக்ட்ஸ் இல்லாம போயிட போகுது. பார்த்துக்கன்னு சொல்லி அப்புறம் இவங்களும் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ டில் ஃபைனல் மிக்ஸிங் வந்து உட்கார்ற ஒரு மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பர், சூப்பர். வெரி டெடிகேட்டிவ். ஆடியோ லான்ச்ல பார்த்தேன். கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவோட அத்தனை டைரக்டர்ஸுமே நீங்க இன்வைட் பண்ணியிருந்தீங்க. அது வந்து உங்களுடைய ஐடியாவா? இல்ல விக்ரமன் சாரோட ஐடியாவா? இல்ல அது வந்து இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நாங்க பேசி வச்சிருந்தோம். ஏன்னா ம். அவரு வந்து யூனியன்ல தலைவரா இருந்தவரு. அது ஓகே. 3, 4 டேர்முக்கு இருந்தாரு. எஸ். அந்த டைம்ல நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. நெறைய டைரக்டர்ஸுக்கு எல்லாம் பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணியிருக்காரு. அதனால அவரு கூப்பிடாம போனா தப்பாயிடும். அதனாலயே கூப்பிடணும்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. நல்லா கூப்பிடுங்க சார்ன்னு சொல்லி அந்த ஒரு ஒரு பூஜைக்கும் கூப்பிடுவோம். ஆடியோ ரிலீஸுக்கும் கூப்பிட்டோம். ஓகே. போன படத்துக்கும் கூப்பிட்டோம். இந்த படத்துக்கும் கூப்பிட்டோம். போன படத்துக்கு வந்து இவ்வளோ பேர் வரல. ம். ஏன்னா நான் வந்து தலைவராவோ நான் இருந்திருக்கேன். துணைத் தலைவர் அந்த மாதிரி இருந்திருக்கேன். பட் விக்ரமன் சாருக்கு தான் மேக்ஸிமம் டைரக்டர்ஸ் வந்தது. சூப்பர். சோ பொதுவாவே வந்து உங்களுடைய படங்கள், அதாவது நீங்க டைரக்ட் செய்யற படங்கள்ல வந்து கேமியோ ரோல் வரது உங்களோட சிக்னேச்சர் திங். சோ இந்த படத்துல ஏதாவது கேமியோ பண்ணிருக்கீங்க? கேட்டு பார்த்தேன் எவ்வளோ குடுக்கல. குடுக்கல. ச்சே. நீங்க ஃபீல் இல்ல பண்றீங்களா? அவங்க இல்ல பெரிய எல்லாரும் கேரக்டர் ஒண்ணு குடுத்தாங்க. ஓகே. அந்த கேரக்டர் இப்ப நான் பண்ணா வந்து எனக்கு சரியா இதுவா வராது. ஓகே. வராதுன்ற சென்ஸ் வந்து ஆடியன்ஸ் வந்து கே.எஸ். ரவிக்குமார் இவர் தானே ப்ரொடியூசரு. ம். இப்ப காமெடி பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு ஒரு சலசலப்பு வந்துச்சுன்னா அந்த சீனே கெட்டு போயிடும். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். அந்த கேரக்டரா உள்ள போணும். ம். அதுக்கு நான் சரிப்பட மாட்டேன். ம். ஏன்னா நான் அந்த மாதிரி கேமியோ நிறைய பண்ணதுனால முதல்ல இருந்தே அது படத்துல ஃபுல்லா ஒரு கேரக்டர் இருக்குதுன்னா அது முதல்ல இருந்தே டியூன் ஆயிருக்கும். இப்போ கரெக்ட். தங்க மகன்லாம் வந்து நான் ஒரு ஆப்சென்ட் மைண்டட் ஃபெலோ, ம். ஒரு மாதிரி சாஃப்டான பர்சன், ரொம்ப பயந்துருவேன் அப்படின்ட்டு முதல்ல இருந்தே அது எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால எனக்கு எண்ட்லலாம் நான் பண்ணது வந்து
ரீசார்ஜ். ஆஃப் கோர்ஸ். இன்னைக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து கடைசியில வரும்போது நான் வேண்டாம்னு சொன்னேன். அதனால அது வேற ஒருத்தர் போட்டாங்க. அதனால இந்த தடவை கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் ஆமா. ஓகே. சும்மா தலைய காமிக்கிற மாரி ஒண்ணு ஆ. கேட்டேன். தலையும் வேணாம், காலும் வேணாம், ஒழுங்கா உட்கார்றா, காசு குடுறான்ட்டாங்க. ஓ! அந்த மாரி சொல்லிட்டாங்களா? சரி, ஓகே. இப்போதைக்கு இருக்க தமிழ் சினிமால பார்த்தீங்கன்னா, நெறைய டெபியூட் டைரக்டர்ஸ் வராங்க, டெபியூட் ஆக்டர்ஸ் வராங்க. ஸோ இந்த பாதை வந்து இவங்க சரியான பாதையில தான் போறாங்களா? இல்ல படத்த என்னடா எடுக்குறாங்க, அந்த மாரி நீங்க எப்பயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்ல அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணேன்னா நான் சினி ஃபீல்ட்லயே இருக்க மாட்டேனே. ம். நானும் போய் படங்கள் பார்க்குறேன்ல. யாஹ்! நெறைய படங்கள், நெறைய நல்லா எடுக்கிற படங்கள் இருக்குங்க. நான் போய் நெறைய நடிக்கிற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டெபியூட் டைரக்டர்ஸ் தான். கரெக்ட். நான் ஒரு சீசன்ல ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 8 படமோ, 9 படம் பண்ணேன். ஆல் த 9 வேர் நியூ ஃபேஸ் டைரக்டர்ஸ். யாஹ்! அதனால தாட்ஸ் வந்து புதுசு புதுசா வருது. டேக்கிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூல அவங்கலாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு உள்ள வரணும். இல்லன்னா வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அவங்க. ம். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டோம், நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு. நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அதனால நமக்கு ஒரு டைரக்ஷன் சான்ஸ் கிடைச்சிருச்சு. நம்ம டைரக்ட் பண்றோம் அப்படின்றதுன்னு, அப்படியே சும்மா நம்ம சேர் போட்டு உட்காந்துடக்கூடாது. இதுக்கப்புறம் ஃபர்தரா அத கன்டின்யூ பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே. மெயினா எடிட்டிங் நாலேட்ஜ் கத்துக்கணும் அவங்க. எடிட்டிங் நாலேட்ஜ் வரணும் அவங்களுக்கு. ம். அதுக்கு எடிட்டிங் கத்துக்கணும். அந்த எடிட்டிங் கத்துக்கிறதுன்னா, நான் போய் ஆவிட்ல எடிட் பண்ண சொல்லல. ம். அவன் எடிட் பண்ணும்போது உட்காரணும். அந்த முதல் படத்துல உட்கார்ந்தாவே அவங்களுக்கு புரிஞ்சிரும். இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம எடுத்தோம். கரெக்ட் இல்ல. இன்னும் அடுத்த வாட்டி எடுக்கக்கூடாது. ஐய்யயோ! இந்த மாரி இடத்துல ஒரு க்ளோஸ் அப் தேவையாச்சே. அத எடுக்காம விட்டோமே. ம். அடுத்த வாட்டி எடுக்கணும். அட்லீஸ்ட் இந்த தடவைல பேட்ச் ஒர்க்ல போட்டு அத எடுக்கணும். ஓகே. அப்படின்னு ஃபீல் ஆகணும். ஒரு அது வந்து என்னதான் எடிட்டர் வந்து ரொம்ப பெரிய எடிட்டர், நல்ல எடிட்டர் அப்படின்ற மாரி இருந்தாலும், அந்த கதைய உருவாக்குறவங்க, அந்த கதையில ஸ்க்ரீன் பிளேல உட்கார்ந்து டயலாக் எழுதி எல்லாம் பண்ணவங்களுக்கு தான், அது உண்மையான ஃபீல் கிடைக்கும். ம். அப்போ அவங்க அது உட்கார்ந்து அத கரெக்ட் பண்ணணும். கரெக்ட். அப்படி பண்ணாங்கன்னா, அவங்க ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி குட். எஸ். இல்லன்னா 1, 2ஓட அப்படியே அனுப்பிச்சிருவாங்க வெளியில ஆடியன்ஸ். எனக்கு இப்ப நீங்க சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இந்த எக்ஸ்ட்ரா ரீல் பத்தி பேசும்போது எனக்கு படையப்பா படம் ஞாபகம் வந்துச்சு. நீங்க சொன்னீங்க கிட்டத்தட்ட அதுல 4 1/2 மணி நேரம் படம் ஷூட் பண்ணி வச்சிருந்தோம். பட் வேற வழி இல்லாம அதாவது 2 இன்டர்வல்ல படம் ரிலீஸ் பண்ணலாம்லாம் டிசைட் பண்ணிட்டு ஆமா. கடைசியில கட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டோம்னு சொன்னீங்க. இப்போ நாங்க அடுத்தது ஏதாவது ஒரு படையப்பா பார்ட் 2 அந்த மாதிரி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? படையப்பா பார்ட் 2லாம் வந்து பண்ணோம்னா, நீங்க ரஜினி சார தான் கேட்கணும். ஏன்னா அவரு பண்ணா தான் நல்லா இருக்கும். யா, ஆஃப் கோர்ஸ். கண்டிப்பா. அவர தான் கேட்கணும். பட் அதுக்கெல்லாம் கதைகள்லாம் ரெடி பண்ணா மறுபடியும் அதுதான் ஜெயிலர். யா. ஜெயிலருமே ஒரு மாஸ் சூப்பர் ஹிட் ஃபிலிம் தான். ஆமா. அது அடுத்த ஜென்மத்துல பழி வாங்குறேன்னு வந்துட்டு சட்னி ஊத்தின்னு இருக்கு. ஓ ஆமா. அந்த நீலாம்பரி கேரக்டர் இதுல ஆமா. கன்டினியூட்டி மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் இட் வாஸ் அ சூப்பர் ஹிட் ஃபிலிம். ஸோ எனக்கு வந்து அத பார்த்தோனே கேட்கணும்னு தோணுச்சு. அட்லீஸ்ட் நீங்க அந்த ஒரு 2, 3 ரீல்ஸ் இன்னும் வச்சிருந்தீங்கன்னா, அதெல்லாம் திரும்பவும் நீங்க சோசியல் அதெல்லாம் மீடியால அந்த அப்லோட் பண்ணலாம். காலத்துல வந்து ஃபிலிம் எல்லாம் வந்து ஒரு ரொம்ப நாள் மேல வச்சிருந்தா ஃபாக் ஆயிடும் ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இவங்க, இந்த எடிட்டிங் ரூம்ல தானே இருக்கும் யா. வேஸ்டேஜ் எல்லாம். ம். அதுல ரீலா தூக்கி மொத்தமா போட்டுருவாங்க. குப்பையில மூட்டை மூட்டையா வந்து வாங்கிட்டு போவானுங்க. அதுல ஏதாவது உங்களுடைய அதுல ஃபேவரட் சீன் மிஸ் இல்ல ஆயிருக்கா? இல்ல அது மொத்தத்தையும் எடுத்துன்னு போயிடுவாங்க. அதெல்லாம் உருக்கி அதுல வந்து சில்வர் வரும், ஓகே. அப்படி கோல்டு வரும்னு என்னமோ சொல்லுவாங்க அந்த காலத்துல. அதனால வந்து அதெல்லாம் வாங்கிட்டு போறதுக்கும் ஆள் இருந்தது. அத வாங்கி அத ஃபேக்டரிக்கு அனுப்புறதுக்கு ஆள் இருந்தது. அதனால வந்து வாங்கிட்டு போவாங்க. ஒரு எடிட்டிங் ரூமா வருவான் மூட்டைய தூக்கிட்டு ஒருத்தன். இந்த பழைய சாமான், இரும்பு, பித்தளை, பாத்திரம்லாம் வருவாங்கல்ல. அந்த மாதிரி ஃபிலிம் ரோல்ஸ் கொடுங்க சார் அப்படின்ட்டு வருவாங்க. அதெல்லாம் போட்டுருவானுங்க. அந்த மாதிரி போயிடுச்சு. அப்புறம் தான் ஆவிட் எடிட்டிங்கு இதெல்லாம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஆவிட்ல எடிட் பண்றது வந்து நம்ம இது ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் ஆவிட்ல எடிட் பண்ணது வந்து ஆக்சுவலா தசாவதாரம் தான். ஓகே. ஸோ தசாவதாரமுடைய சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும். எடிட்டட் சீன்ஸுக்கு டெலிட்டட் சீன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தசாவதாரம் ஒன்றும் கிடையாது. ஓகே. பட் சில ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம் தசாவதாரத்தில். அதுக்கப்புறம் தான் ஆவிட் எடிட்டிங்னு வந்தது. ஓகே. அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. ஸோ அதனால நீங்க பார்ட் 2னா ஃப்ரெஷ்ஷாக தான் எடுக்கணும். யா. பிஸ்தா பார்ட் 2 அண்ட் பஞ்சதந்திரம் பார்ட் 2 வந்து ஒரு ஸ்டோரி லைன் ரெடியா இருக்கு. அது பிளான் பண்றோம். பார்ப்போம். அடுத்து ஒரு பேங்கர்க்காக நாங்கலாம் மரணம் மாஸ் வெயிட்டிங்ல இருக்கோம். ஆஃப் கோர்ஸ் நாங்கலாம் எதிர்பார்க்கிறோம். அண்ட் பேக் டு தி ஃபிலிம். ஹியூமருக்கு வந்து எப்பவுமே அது நல்லா இருக்கும். எஸ். எல்லா ஜெனரேஷன்லயும் வந்து ஹியூமருக்கு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ டெஃபினட்டா அது ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் பேக் டு தி ஃபிலிம், விஜய் கனிஷ்காவோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி பண்ணிருக்காங்க? அது இந்த படம் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வீடியோல அவருடைய சீன் ஒன்னு எடுத்து எடிட் பண்ணி காமிச்சாங்க. எடிட் கூட பண்ணல, அப்படியே ரா ஃபுட்டேஜ் காமிச்சாங்க.
அதுலயே நான் சொல்லிட்டேன், இது நல்லா இருக்கு, ஒரு ஃபீல் இருக்கு, ஓகே. ஒரு வேலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பவே டிசைட் பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கேத்த மாரி நல்ல டைரக்டர்ஸ் வந்து நல்ல வேலை வாங்கியிருக்காங்க. நைஸ். நல்லாவே எடுத்திருக்காங்க டைரக்டர்ஸு. கனிஷ்காவும் ரொம்ப உயிர குடுத்துன்னு சொல்ல முடியாது. தன் உடலை வருத்திக் கொண்டு வேலை செய்தார். எஸ். ஏன்னா, அங்கங்க அடிபடுறதெல்லாம் சொன்னாலும் கேட்காம, அவரே டூப் இல்லாம, அவரே எல்லா ஃபைட்ல எல்லா ஷாட்ஸ்லயுமே நடிச்சு, அங்கங்க அடி எல்லாம் பட்டு, ஆமா. அவங்க வீட்ல வேதனைப்பட்டுருப்பாங்க. அவங்க வீட்ல வேதனைப்படுறது என்ன? அவங்க வீட்ல வேதனை பண்ணாலும், நம்ம வேதனைப்பட்டாலும் ஒண்ணுதான். கரெக்ட். ஆனா, அவனுடைய வேதனை தான். மறுநாள் ஷூட்டிங்க்கு போனோம், அதே பெயின் இருக்கும். அதுல நடுவுல மறுபடியும் சீன் நடிக்கணும் அப்படின்னும்போது, அவருக்கு தான் கஷ்டமா இருக்கும். பட் அது வந்து இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து அது டெடிகேஷன் தான். பட் அந்த ஏற்கனவே ஃபைட்டு, சாங்கு, ஆக்டிங் கோர்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டதுனால, அந்த ஃபைட்லாம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இது வரும் அப்படின்ட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால வந்து அத சமாளிச்சுட்டாரு. ஓகே. பட் ரொம்ப பெரிய ரிஸ்க்னா எடுக்காத லைஃப்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப பிரமாதமா ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டருக்கு சூட்டபிளான ஒரு என்ன இருக்கணுமோ அதான். ஓகே. ஒரு நியூ ஃபேஸ் ஆச்சே, அதனால அவருக்கு ஒரு சாங் வைப்போமே, அவருக்காக தனியா ஒரு ஃபைட் வைப்போமேலாம் வைக்கல. ஓகே. ஏன்னா இதுல வந்து எல்லாமே வந்து ரியலா என்ன தேவையோ அதுதான் கதையோட எது வச்சிருக்காங்க. தேவையோ அது ஆமா. மட்டும். ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே. எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே தான் ஜனங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ தமிழ் சினிமால நெறைய பட்டிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாருக்குமே ஆசை இருக்க தான் செய்யும். ஒரு டைரக்டர் ஆகணும், ஒரு ஆக்டர் ஆகணும், ப்ரொடியூசர் ஆகணும்னு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் வளர்த்துக்கிட்டா ஃபியூச்சர்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன டிப்ஸ் குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சின்ன டிப்ஸ் எல்லாம் வேணாம்மா. நீ எந்த வேலை செஞ்சாலும் நான் கீழ என்னுடைய ஃபோட்டோல எழுதி வச்சிருப்பேன் மேல. கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். ஓகே. எந்த வேலை வேணா செய்யலாம். சினிமா தான் இல்ல. எனி ஒர்க் இஃப் யூ கான்சன்ட்ரேட் மோர், கான்சன்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். ஓகே. வேற எதுவுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா டெடிகேஷன் வந்துரும். சின்சியாரிட்டி வந்துரும். ஓகே. கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு அது மேல ஒரு பயம் வந்துரும். டெடிகேஷன் தானாவே வந்துரும். ஓகே. சின்சியரா அதுக்காக உழைக்கணும்னு தோணும். அப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா அதனுடைய கனெக்ஷன் சீன்ஸு, கனெக்ஷன் ஒர்க் எல்லாம் நமக்கு கத்துக்கலாம். ஓகே. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா பெரிய ஆள் ஆகலாம். ஓகே. கிரேட். ஸோ உங்களுக்காக நான் வந்து சில ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் அந்த ஃபோட்டோஸ் காமிக்கிறேன். நீங்க அதுல இருக்க மெமரீஸ் எங்க கூட ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். ஏன் ஃபோட்டோஸேவா? ஆமா, நீங்களும் இருப்பீங்க. மத்த செலிபிரிட்டீஸ் கூட. ஸோ திஸ் ஸ்பீக். இது என்ன அபய் சண்முகி ஷூட்டிங்க்கு வந்து சிவாஜி சார் வந்தாரு. யா. ஷூட்டிங் வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டாரு எங்களோட. ஓகே. அது வந்ததுக்கு ரீசன் அவர் சொல்லியிருந்தாரு. நான் ஷூட்டிங் போது வரேன்டா அப்படின்ட்டு. ஓகே. காரணம் வந்து அபய் சண்முகில அந்த ஜெமினி சார் கேரக்டர் இவர் தான் பண்ண வேண்டியதா இருந்தது முதல்ல. ஓ மை காட். அந்த ஜெமினி சார் கேரக்டர் இவர் பண்ண வேண்டியதுனால அப்போ வந்து மெஜஸ்டிக்கா வச்சிருந்தோம். ஓகே. லவ் பண்றதெல்லாம் வந்து ஜெமினி சார் எல்லாம் வழிவாரு, என்ன சண்முகி ஆமா அப்படி ஆமா. எல்லாம் பண்ணுவாரு. சிவாஜி சார்னா அப்படி எல்லாம் தான் பண்ணியிருந்தோம். ஆமா. அந்த மாதிரி தான் வச்சிருந்தோம். டயலாக்ஸே கொஞ்சம் வேற இருக்கும். ஓகே. அப்படி மெஜஸ்டிக்கா சிவாஜி சாருக்கா வச்சது வந்து ஜெமினி ரெக்கமெண்ட் பண்ணதே ஆக்சுவலா சிவாஜி சார் தான். ஓ மை காட். ஆமா. நான் அப்ப அவருக்கு உடம்பு சரியில்ல. ஓகே. என்னால எங்கடா பண்ண முடியும்? டேய் ஜெமினி போடுறா. அவரு பேர் காதல் மன்னன் அப்போ. ஆமா. அப்ப இல்ல. அப்பல்ல எப்பவுமே எப்பயுமே. யா யா. அப்ப அது ஷூட்டிங்க்கு நான் வரேன்டா ஒரு நாள் அப்படின்னாரு. வந்தாரு. ஓகே. கிரேட். ஸோ இந்த ஃபோட்டோ வித் படையப்பா அண்ட் நீலாம்பரி. இதெல்லாம் இதெல்லாம் சின்சியர் இதுதான். இது வந்து மேல்கோட்டை ரஜினி சாருக்கு அந்த ஓகே. ஐ திங்க் கிளைமாக்ஸ் சீன் யா நினைக்கிறேன். யா. கிளைமாக்ஸ் சீன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ரொம்ப சின்சியரா வந்து கேட்பாங்க. அது வந்து அந்தந்த ஆர்டிஸ்டுக்கு உள்ளுல இருந்து வரணும். அதுல வந்து ஒரு மேட்டர் இருந்தேன்னா, அதுல 2 கிளைமாக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஓகே. இப்ப டிஸ்கஷன்ல 2 பேசிட்டு இருந்தோம். ஓகே. ஒண்ணு வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன வந்து இப்படி காப்பாத்திட்டியே, என் உயிரையே காப்பாத்திட்டியே. நான் உன் உயிரை கொல்ல வந்தேன். உன்னை கொல்ல வந்தேன். நீ என்னையே காப்பாத்திட்டியே. உன் லைஃப்ல மறக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிரு படையப்பா அப்படின்னு அவ விழுவா. விழுந்த உடனே அப்படியே இருப்பா. அவர் வந்து அப்படி தொழுவாரு, அப்படியே சாஞ்சிடுவா, செத்து போயிடுவா. அப்படின்ற மாதிரி ஒன்று எடுத்திருந்தேன். எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. இன்னொன்று வந்து இப்படிலாம் வந்து மனைவி என்னை இதெல்லாம் காப்பாத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு என்னை நான் லைஃப்ல நான் பெரிய கொடுமை பண்ணிட்டேன் உனக்கு. உனக்கு இந்த மாதிரி ஒரு துரோகம் நான் பண்ணிடக்கூடாது. அப்படிலாம் கெஞ்ச நினைச்சேன். அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் வந்து
இந்த பழி வாங்க விடான்னு சொல்லிட்டு அவளை தன்னை தானே அந்த இதை சுட்டுட்டு சாகுற மாதிரி ஃபர்ஸ்ட் சுட்டுட்டு சாகுற மாதிரி உள்ள மேட்டரை எடுத்துருவோம். அதுக்கப்புறமா இது ஏன்னா அது அந்த இடத்துல வரணும். இப்ப படிக்கட்டு கிட்ட நடந்து வந்து இங்கே விழுறது சுட்டு சாகுறது வரணும். ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் அது. இது வந்து நான் வெறும் படிக்கட்டு இருந்தா கூட போதும். ஏன்னா அன்னைக்கு சீன் ஆல் ஆர்டிஸ்ட் நிற்கிறாங்க. அதை முடிச்சுட்டு இந்த செகண்ட் போர்ஷன் இந்த பக்கம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதை முதல்ல எடுத்தேன். இப்போ எடுத்துட்டு இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது ரஜினி சார் கூப்பிட்டாரு. இந்த 2வது கிழமை சொன்னீங்களா அது வேணாம், இது சூப்பரா இருக்கு, இதே வச்சுக்கங்க, அது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும், வேணாம் இது சூப்பரா இருக்கு, இதான் நல்லா இருக்கு அப்படின்ட்டாரு. ஏன்னா ரெண்டுமே டிஸ்கஷன்ல பேசுனது தான், அவருக்கும் தெரியும் ரெண்டுமே. அது வேணான்னு கன்ஃபார்மா சொன்னது அவர் தான். இல்லைன்னா எடுத்திருப்பேன். அது எடுத்துட்டா உங்களுக்கு குழப்பம் வரும். மறுபடியும் இல்லை எவனா ஒருத்தர் சொல்லுவான், ஏன்னா நீலாம்பரி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு, அதனால சொல்லி அதனால அவன் அங்கேயே செத்துருந்தா பரவாயில்ல, அதுக்கப்புறம் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு சாகிறது வேணாம் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் மறுபடியும் அதை போட்டு பார்ப்பீங்க, கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். கன்ஃபியூஷனாக இது ரொம்ப புதுசாக இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அவர் தன்னை நம்ம ஹீரோ அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா ஆள் வந்து அது இல்லைப்பா இந்த சீன் எடுத்துருக்கலாம் அப்படின்னு, படம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சதுனால அதை எடுங்கன்னு சொன்னார். அதே வச்சுக்கங்கன்னு சொன்னேன். ஸோ கிரேட். அப்போ சூப்பர் ஸ்டார் எடுத்த அந்த முடிவு தான் இப்படிப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் கிடைச்சிருக்கு தமிழ் சினிமாக்கு. ஸோ இந்த இது நாட்டாமை. அது 5 யானையும் கூட்டு வந்தது சேரன். சேரன் வந்து அப்போ என்கிட்ட அசிஸ்டண்டா இருந்தாப்புல. கேரளாவுக்கு போயிட்டு ஒரு யானைக்கு ஒரு லாரி 5 யானையை கூட்டுட்டு அவன் ஒரு லாரியில ஏறிட்டு வந்து காலம்புரை வந்துட்டு அன்னைக்கு சாயங்காலம் அனுப்பணும். காலையில வந்து சாயங்காலம் அனுப்புற வரைக்கும் யானையை நான் விடவே இல்லை. எல்லா ஷாட்ஸும் எடுத்து கடைசியில லைட்டு போகுது. அப்போ கூட விஜயகுமார அந்த இதுல போக சொல்லி அந்த எதிர்க்க யானையெல்லாம் கிராஸ் ஆகிற மாதிரிலாம் ஷாட்லாம் எடுத்து வச்சிருந்தேன். அதெல்லாம் வெள்ளையா உருக்கி இருப்பாங்க சொல்றேன். சில இதெல்லாம் வந்து அந்த யானை யூஸ் பண்ணணுன்ட்டு சௌத்ரி சார்கிட்ட வந்து முதல்ல சார் யானைக்கு வந்து ரொம்ப கேட்குறாங்க, அதனால வந்து இதான் பட்ஜெட் சொல்லிட்டு ரவி அதுக்குள்ள பாரு அப்படின்னு. இல்லை சார் யானை கேரளாவிலேருந்து கொண்டு வரணும், யானைலாம் வேணாப்பா குதிரை எதிரே வச்சு எடுத்துக்கு பாடினாரு. சார் இது யானை கட்டி போர் அடிச்சான் பாண்டியன் அப்படின்னு பாண்டிய மன்னன்லாம் வருது, அது யானை வந்து இந்த மாதிரி நெற்போர் எல்லாம் அடிக்க முடியாது சார் குதிரை வச்சு, அதெல்லாம் எனக்கு என்னப்பா தெரியும், நீ பாரு எப்படியோ பார்த்துக்க. சரி அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே அவர் எடுத்துட்டு அதை எடுத்துட்டு முடிச்சோம். ஆக்சுவலா இது வந்து ரஜினி சார் விஜயகுமார் ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது அவரு ஹைதராபாத்ல இருந்து ஃபோன் பண்றாரு. எப்பா இங்க யானையே கிடைக்கல, எங்க இருந்து நீ பிடிச்ச பாண்டியன்னு, அது எங்க கேரளால இருந்து இங்க கொண்டாந்தாங்க சார். கேரளாவில் கேட்டோன்னா மறுபடியும் சேரன் அப்போ ஃப்ரீயா இருந்தாப்புல பழைய போகும்போது வேற ஏதோ படங்க ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவன் எங்க ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்டதுக்கு கேரளாலேருந்து ஹைதராபாத்லாம் வந்த யானைக்கு வந்து நடுவில் ரெஸ்ட் கொடுக்கணும், அப்புறம் ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கணும், அப்புறம் திருப்பி எடுக்கணும், பெரிய வேலையா இருக்குன்னா ஐயோ என் டேட்ஸ் எல்லாம் போதேன்னு குதிரை வச்சு எடுக்கலாமான்னு கேட்குறான் அவன். அப்படின்னாரு சார் அதை விட நீங்க வெறும் ஆளுங்களை வச்சு எடுத்துருங்க, யானை வச்சு எடுக்க வேணாம்னு சொல்லி. யானை வச்சு எடுத்தா யானை கட்டி போரிட்ட பாண்டிய மன்னன் அது கதையிலெல்லாம் வரலாறுலாம் படிச்சிருக்கோம். உண்மையாவே அந்த யானை வந்து வச்சதுல ஒரு நெல்மணி கூட வேஸ்ட் ஆகல. ஆம்பளைங்க பொம்பளைங்க வந்து அந்த ஒரு கத்தையா நெற்போரை வச்சுட்டு அடிப்பாங்க, ஒரு கல்லுல டப்புன்னு அடிச்சாங்கன்னா நெல்லாம் தனியா போகும், அந்த இது கதிர் மட்டும் தனியா போடுவாங்க, அதான் வைக்கோல் ஆகும். இந்த நெல்லாம் இது பண்ணி அளந்து அதுக்கப்புறமா அரிசி ஆக்குறதுக்கு எடுத்துட்டு போவாங்க. ஸோ அது யானை மெரிச்சிட்டு வந்ததுன்னா அந்த இதெல்லாம் தானாவே பிரிச்சு தவிர அப்படி வந்து எனக்கு வேஸ்டே ஆகலாம். அந்த இடத்த வாடகைக்கு எடுத்து அந்த மொத்தமா நாங்க விலைக்கே வாங்கிட்டோம், சேரன் வச்சு விலைக்கே வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் எடுத்தோம். எடுத்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு வேஸ்டே ஆகல, அந்த நெல் எல்லாம் அப்படியே விலைக்கு போயிடுச்சு. உண்மைதான் போல. அப்ப யானை வச்சு போர் செய்யறது எடுங்க யானை வச்சு எடுங்க நிறைய. ஒன் லாஸ்ட் பிக் இந்த போட்டோ மட்டும். இது அஜித் வரலாறு போது நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், எல்லா ஆர்டிஸ்டோட ஃப்ரெண்ட்லியா தான் இருப்போம். அந்த அந்த பீரியட் வந்து அஜித்துக்கு வந்து ஆக்சுவலா அந்த ப்ரொடியூசருக்கு பிரச்சனை வந்து இதுல முடிச்சுட்டாங்க. இது இந்த படம் முடிச்சு கொடுக்கணும், இன்னொரு படம் ஃப்ரீயா பண்ணி கொடுக்கணும், அதான் பில்லா. ஸோ அப்ப கையில காசும் அவருக்கு கம்மியா இருந்தது, வெறுமே ஃபைனான்ஸ் தான் வாங்கிட்டு இருக்காரு வெளியில அப்பெல்லாம். ஸோ காசும் இல்லாம அந்த படத்துல ஃப்ரீயா நடிச்சு கொடுக்கணும், அடுத்த படமும் ஃப்ரீயா நடிச்சு கொடுக்கணும். அஃப்கோர்ஸ் அந்த ப்ரொடியூசருக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா அவரு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, அந்த படம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இது இருக்கலாம். வேற ஏதாவது அந்த ப்ரொடியூசர் சைட்ல இருந்தாலும் இவர் சைட்ல பாத்தீங்கன்னா இவருக்கு அப்போ வந்து ரொம்ப காசு கிடையாது கையில. ஃபைனான்ஸ்னு ஒருத்தர் கொடுத்துட்டு இருப்பாரு, அவரும் எனக்கு தெரியும்.
அந்த ஃபைனான்ஸ் அமௌண்ட்ல வாங்கிட்டு இப்போ பில்லா படத்துக்கும் ஒண்ணுமே வரல அப்படின்போது, ஏன்னா அது ஃபெடரேஷன் சொல்லிட்டாங்க. ஆனா முகத்துல அவ்வளவு சிரிப்பு, அவ்வளவு சந்தோஷம் இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் மறந்துட்டு லைஃப் வில் கோ ஆன் அப்படின்ட்டு இருக்குது. அதனால தான் இட்ஸ் கோயிங் ஆன் ஃபார் ஹிம். தட்ஸ் கிரேட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். Thank ரொம்ப you. அருமையா வந்து உங்களுடைய கோல்டன் மெமரிஸ் எல்லாம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எங்களுக்குமே வந்து ரொம்ப ஃபன்னா அண்ட் ஜாலியாவே போச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங்.